This video is sponsored by SBO Digital Marketing. Perfect part-time job for homemakers, students and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜாஷி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஸ்மால் பிஸ்னஸ் என்ன போல் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் பிஸ்னஸ் ரன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வரணும் அப்படின்னாலும் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸை நம்ம வந்து மறுபடியும் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நம்ம சர்வை பண்ண முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் நான் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே இருக்கலையா ஸ்டோரி, இந்த ஸ்டோரிலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இப்போ வந்திருக்கு. இப்போ நான் இங்கே இருக்கிற இந்த ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இங்கே டெம்ப்ளேட்ஸு, மியூசிக்கு, காலேஜ், ஏஎம்ஜஸ் இந்த 4 இருக்கு இல்லையா, இதை நீங்கள் அப்பப்போ நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெம்ப்ளேட்ஸை எடுக்கிறேன். இங்கே என்ன இருக்குது, ஃபியூச்சர்டு, ரெக்கமெண்டட் ஃபார் யூ, ட்ரெண்டிங் ப்ராம்ப்ஸ், ட்ரெண்டிங் டெம்ப்ளேட்ஸ், 4மே இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ஃபியூச்சர் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வீடியோஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ரீல்ஸை வந்து நீங்கள் ட்ரெண்டிங்காக காட்டணும், ட்ரெண்டிங்கான டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணணும்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து வீடியோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் காமிக்கிறேன், இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே ஆட் மீடியா இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணும் செலக்ட் 7 ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ். அதாவது 7 ஃபோட்டோவையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா 7 வீடியோவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுடைய ரீல்ஸை வந்து நீங்கள் ட்ரெண்டிங்காக காமிக்கிறதுக்கு. ஸோ இதை இங்கே உங்களுக்கு தேவையான இமேஜஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்டிங்கன்னா அது ஒரு அழகான இதுக்கேற்ற மாதிரி டெம்ப்ளேட்ஸை க்ரியேட் பண்ணி தரும். இது உங்களுடைய ரீல்ஸை கொஞ்சம் ட்ரெண்டிங்காக காட்டுறதுக்குள்ளது. அதுக்கப்புறம் ரெக்கமெண்டட் ஃபார் யூ இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் வந்து உங்களுடைய ஸ்டோரியை வந்து இன்னும் ட்ரெண்டிங்காக காமிக்கிறதுக்கு உதவும். ஸோ ஒரு ஆஃபர் போடுறீங்க, ஒரு சேல் போடுறீங்க அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ரெக்கமெண்டட் ஃபார் இந்த வந்து ப்ராம்ப்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்க்கவே உங்களோட ஸ்டோரி ஒரு வைபாக இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரெண்டிங் ப்ராம்ப்ஸ், இதில் நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கு எது ஃபேவராக இருக்கோ அந்த ப்ராம்ப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது எப்படின்னா, இப்போ வந்து ஆட் யுவர் ஃபோட்டோ ஸ்டோரி அப்படிங்கும்போது இதை நான் ஆட் பண்ணுறேன். அங்கே எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, 6.2K மெம்பர்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக உங்களோட வியூவர்ஸ் பார்க்குறத விட நிறைய பேர் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ட்ரெண்டிங் டெம்ப்ளேட்ஸ், உங்களுடைய அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் எதையாவது ட்ரெண்டிங்காக வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரெண்டிங்காக இந்த டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆட் யுவர் டெம்ப்ளேட்ஸ்லேயே 4 ஆப்ஷன் இருக்குது உங்களுடைய இன்ஸ்டாகிராமை நல்ல ட்ரெண்டிங்கான வைபோல் கனெக்ட் பண்ணுறதுக்கு. செகண்ட் வந்து மியூசிக். அதாவது மியூசிக் வந்து எப்போவுமே நம்ம ப்ரெஷராக இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக நமக்கு பிடிச்ச மியூசிக்கை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்மளோட ஸ்டோரியில் வச்சுக்கலாம். தேர்டு வந்து காலேஜில் வந்து இப்போ என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா மினிமம் 20 இமேஜஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சூப்பரான நியூஸ் தான். உங்களுடைய இமேஜஸ் வந்து ஒரே கலரில், அதாவது ஒரே பேட்டர்னில் நிறைய கலர் சாரீஸ் இருக்குன்னா இந்த மாதிரி 20 இமேஜஸை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுடைய ஸ்டோரியில் நீங்கள் போட்டுக்கலாம். ஃபைனலாக இருக்கிறது ஏஐ இமேஜஸ். இந்த ஏஐ இமேஜஸை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய பிஸ்னஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டோரி வைக்கணும் அப்படிங்கும்போது இங்கே இருக்கிற மீட்டை வச்சு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சப்போர்ட் மை ஸ்மால் பிஸ்னஸ் அப்படின்னு நான் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதுகிறேன். ஸோ இங்கே மினிமம் 4 பிக்சர்ஸ் வரும், சரிங்களா. ஸோ அந்த 4 பிக்சர்ஸில் நமக்கு பிடிச்சது ஒன்றா சூஸ் பண்ணலாம். அப்படி பிடிக்கலை அப்படின்னாலும் மறுபடியும் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணும்போது இந்த மாதிரி இமேஜஸ் வந்துகிட்டே இருக்கும், சரியா. ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணி என்னோடய ஸ்டோரியில் கூட நான் இந்த மாதிரி நம்ம வைக்கலாம். இது பார்க்குற வியூவர்ஸுக்கு எப்போவுமே ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம வச்சுட்ருப்போம் இல்லையா, சடனாக இந்த மாதிரி ஒரு இமேஜஸ் வரும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஒரு வைபாக இருக்கும். ஸோ இங்கேயே நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ நான் சொன்ன இந்த 4 டிப்ஸையும் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேஞ்ச் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.